சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சாப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி நான் போடுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சாப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி நான் போடுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் பூரி பாருங்கள் சூப்பராக உப்பலாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி செவக்க எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூடான சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவுங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான பூரி உப்பலாக இருக்கும். இதில் கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே சப்பாத்திக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக பிசையணும், அது சுடுதண்ணி விட்டு பிசையணும். சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சாப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி நான் போடுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சாப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி நான் போடுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் பூரி பாருங்கள் சூப்பராக உப்பலாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி செவக்க எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூடான சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவுங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான பூரி உப்பலாக இருக்கும். இதில் கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே சப்பாத்திக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக பிசையணும், அது சுடுதண்ணி விட்டு பிசையணும்.